என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவருடைய குடும்பம், வேலை மற்றும் தொழிலானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா பெருமாளை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணுங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களில் ஒரு சில விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அது என்ன மாற்றம் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை லக்னத்திலேயே சூரிய பகவான் இட அமர்வு செஞ்சிருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் வீட்டில் இருக்கும் சூரியனால் பெண் வீட்டார் மூலம் நிறைய நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகுது. ஆளுமை திறன் கொண்ட மனிதராக நீங்கள் இருக்க போறீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து பிறருக்கு எடுத்துக்காட்ட நீங்க இருப்பீங்க. நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் காரியங்கள் மிகவும் வலிமையான காரியங்களாகவே இருக்க போகுது. லக்னத்துல சூரிய பகவான் அமர்வதால ஏற்கனவே இருக்கும் உடல் தொந்தரவுகள்ல இருந்து மீண்டு உடல் புத்துணர்ச்சியும் பெற போறீங்க. ரிஷப ராசியின் மீது சூரியன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் தரும் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. 3ஆம் வீட்டுல செவ்வாய் பகவானுடன் சுக்கிர பகவான் கூட்டணி அமைத்து இட அமர்வு செய்யறாருங்க. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால் நீங்கள் புதியதாக வண்டி வாகனங்களும் வாங்க செய்ய போறீங்க. மேலும் இந்த வைகாசி மாதத்துல அதிக அளவிலான பயணங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்க செல்ல வேண்டும். உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. சிறு சிறு பிரச்சனைகளும் பிளவுக்கு இட்டு செல்ல போகுது. வார்த்தைகள்ல நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். வீடு, மனை போன்றவற்றினை விற்க நினைப்போர் தாராளமாக நீங்க இந்த மாதத்துல விற்பனை செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. மிகவும் யோகமான காலகட்டமாக இது இருப்பதனால நீங்கள் மிக சிறப்பாக திட்டம் தீற்றி வெற்றி இலக்கினை நீங்கள் அடைய போறீங்க. உங்களின் தன்னம்பிக்கையானது பல மடங்கு அதிகரித்து காணப்பட போகுது. விபரீத தைரியமும் உண்டு. அபாரமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு காணப்படும். பொருள் சேர்க்கையில் அதிக ஆர்வம் நீங்க காட்ட போறீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று சிறப்பான முதலீடு செய்ய இது ஏற்ற காலகட்டம் என்றே சொல்லலாம். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. மேலும் ராகு, சுக்கிரன் ஆகியோர் மாதம் முழுவதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறாருங்க. மற்ற கிரகங்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்று சொல்வதற்கு இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. ராகு சாதகமாக இருப்பதால எதையும் சமாளிக்கும் மன உறுதி உங்களிடம் அதிகரித்து காணப்படும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். உறவினர், நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வரப்போறீங்க. செல்வாக்கும் கௌரவமும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். கருத்து வேறுபாடு காரணமாக இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சூழ்நிலை காணப்படுது. மேலும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட ஏற்பட போகுது. குடும்பத்தினரின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனமும் வாங்க போறீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள்ல சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலன்களை அடைய முடியுங்க. அலுவலகத்துல பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலையே காணப்படுது.
புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடனுதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும். மாணவர்கள் மேற்படிப்புல சேர்வதற்கு அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. சிலரின் சிபாரிசும் தேவைப்படுது. ஆனால் படிப்பதற்கான நிதியுதவி கிடைப்பதில் தடை எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அலுவலகம் செல்லும் பெண்மணிகள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் தேவைப்படுதுங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தே காணப்படும். புகழும் பெருமையும் இணைந்தே இருக்கும். இந்த வைகாசி மாதம் எதிர்பார்ப்பை அனைத்தும் நிறைவேற்றும் மாதமாக அமைய போகுது. ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்த தடை அனைத்தும் விலகிவிடும். பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும். பொன்னும் பொருளும் சேரப்போகுது. ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிப்பதால சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும். வேலை பளுவும் அதிகரித்து காணப்படும். என்றாலும் உங்களுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் மாதம் என்றே சொல்லலாம். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாக போகுது. மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால உங்களுக்கு வருமானமானது உயர்ந்து காணப்படும். தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படும். பணியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடம் அனைத்தும் தீர்ந்துவிடும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றுங்க. தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் சங்கடங்கள் தோன்றும். என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் ஏற்படும். பெண்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற போகுது. மேலும் மாணவர்களின் மேற்கல்வி கனவு அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 27 அதிர்ஷ்ட நாட்கள் மே 24 மற்றும் 28, ஜூன் 1, 6 மற்றும் 10. பரிகாரமாக சூரியனை வழிபட வாழ்வில் உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகுங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். மேலும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வளமிக்க மாதமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றியும் பெற போறீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்விலும் மிகப்பெரிய நன்மை உண்டாக போகுதுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் இந்த மாதம் தீர்ந்துவிடும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உடலில் அசதி ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செய்து முடிக்க போறீங்க. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகுதுங்க. பெண்களுக்கு வழக்கத்தை விட யோக மாதமாக அமைய போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றும் தீர ஆரம்பிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளால் நன்மை காண முடியும். விவசாயிகளுக்கு நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுல இடமும் கிடைக்குங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 27 மற்றும் 28. அதாவது நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எந்த ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நாட்களில் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. இது சந்திராஷ்டம தினம். எனவே இந்த நாட்களில் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 15, 20, 24, 29, ஜூன் 2, 6 மற்றும் 11. பரிகாரமாக அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க. அடுத்து மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல், தைரியம், தேகம் இருந்தாலும் கூட மறுபக்கம் விவேகமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். எதிர்விளைவு பற்றி நீங்க அறிந்து செயல்படுவீங்க. இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால தடைப்பட்ட வருவாய் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சொத்தும் சேரப்போகுது.
உங்களுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக அமையுது. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையே காணப்படுதுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பணியில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். சூரியன் ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால வேலையில பதட்டம் இருந்து கொண்டதா இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் நீங்க திணறுவீங்க. குரு பார்வையால முயற்சி அனைத்தும் வெற்றியை பெற்றுத்தரும். குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கல்வி முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். பணியாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாவாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.